Hello friends, welcome to our channel. This is S.L.J.CREATIONS. So இந்த மந்த் எண்டு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு வருது. ஸோ அந்த வரலட்சுமி பூஜைக்காக நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து மேலேருந்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ அதை வந்து வீட்லேயே எப்படி வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாத்திரம்னு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து மேலே வச்சது தான். இப்போ நான் எடுக்கும்போது இது இப்படி தான் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு அப்படியே தான் இருந்தது, ரொம்ப பிளாக்லாம் ஆகலை. ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோ இன்பிட்வீனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி அதை வந்து அடுப்பில் வச்சிடுறோம். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அது வந்து கொதி வர ஸ்டேஜ், இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிக்க வர ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த பவுலில் வந்து நான் தேவையான அளவு ஃபாயில் பேப்பர் போட்டுடுறேன். ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ திங்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நான் எடுத்த அளவு வெசல்ஸ்க்கு நான் ஏற்ற மாதிரி ஃபாயில் பேப்பர் அதில் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருந்தேன். ஸோ அதுவுமே அதில் வந்து கொட்டிட்டு அதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா கலக்கிடுங்க, மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க அந்த வெள்ளி சாமான்லாம் அது உள்ளே நம்ம முழுகிற அளவுக்கு உள்ள அந்த பவுலில் நம்ம போட்டுடலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸில் இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது சேஞ்ச் ஆகுது அந்த கலர்ஸு. ஸோ ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டு உங்கள் தண்ணி நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதுலேயே அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதை எடுத்துட்டு அந்த தண்ணியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக நல்லா துடைச்சிடுறேன். அந்த கிண்ணத்தில் துடைச்சிட்டு கோல்கேட் பவுடர் இருக்கும். ஸோ அந்த பவுடர் தான் நான் இப்போ இது யூஸ் பண்ணுறேன். இன்னுமே வந்து அது பாலிஷ் நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த கோல்கேட் பவுடரை மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையிலே அப்படி தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நல்லா. ஸோ ஃபுல்லாக அதை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா பளிர்னு இருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நோம்புக்கு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மேலே வைக்கும் போதும் திருப்பி இதே ப்ராசஸில் நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்து வைப்போம். எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணுங்கள், ஒரு பிளாஸ்டிக் கவர் உள்ள இந்த திங்ஸ் எல்லாமே போட்டுட்டு டைட்டாக காற்று போகாத அளவுக்கு டைட்டாக மேலே கட்டிவிடுங்க. கட்டிட்டு எடுத்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிளாக்லாம் ஆகாது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.